Hello, welcome to learn Chinese in 30 days. Okay. Learn Chinese in 30 days அப்படின்றது வந்து ஒரு பேசிக்கா நம்ம கத்துக்கலாம். பேசிக்கா பேசுறதுக்கு, பேசிக்கா வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு, பேசிக்கா நம்ம வந்து நம்ம கிட்ட கேட்குற கேள்விகளுக்கு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றத பேசிக்கா நம்ம சொல்றதுக்கு இந்த 30 டேஸ்ல நீங்க பேச முடியும். சைனீஸ் வந்து பேச முடியும். ஆனா இது சைனீஸ் வந்து இந்த சைனீஸ் வந்து நிறைய சைனீஸ் டயலெக்ட்ஸ் இருக்கு. பட் இந்த சைனீஸ் வந்துட்டு இது வந்து நம்ம சைனீஸ் அப்படின்னு சொல்றது மேண்டரின் டயலெக்டோடைய ஒரு இது. நம்ம இன்னைக்குன்றது இல்லை, நான் இந்த 30 டேஸ்லயுமே வந்து மேண்டரின் டயலெக்டை பத்தி தான் நம்ம பேச போறோம். இதுதான் வேர்ல்டுல எல்லாருமே படிக்கக்கூடிய ஒரு டயலெக்ட். இதை நம்ம மேண்டரின் டயலெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அப்ப இந்த மேண்டரின் டயலெக்டை யார் யார் எந்த நாடுல பேசுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது சைனாவுடைய 90% ஆஃப் த பாப்புலேஷன் வந்து இதை பேசுறாங்க. இதை பேசியே ஆகணும். இது வந்து அவங்களுடைய அஃபிஷியல் லாங்குவேஜ். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, இது வந்து தைவான்ல பேசுறாங்க. அதுக்கு அடுத்தது சிங்கப்பூர்ல பேசுறாங்க. அதுக்கு அடுத்தது வந்து ஹாங்காங்ல பேசுறாங்க. அதுக்கு அடுத்தது மலேசியால பேசுறாங்க. அதே மாதிரி மற்ற கண்ட்ரீஸ் லைக் தாய்லாந்து, வியட்நாம் இந்த மாதிரியான கண்ட்ரீஸ்லயும் பேசுறாங்க. ஆனா தாய்வான்ல பேசக்கூடிய மேஜரான டயலெக்ட் வந்து அதுக்கு பேரு கேண்டோனீஸ். சிங்கப்பூர்ல வந்துட்டு மேண்டரின் இல்லாம வூ அப்படின்னு ஒரு டயலெக்டும் இருக்கு, ஹக்கா அப்படின்னு ஒரு டயலெக்டும் இருக்கு. அதையும் பேசுறவங்களையும் நம்ம பார்க்கலாம். அதுவும் சைனீஸ் தான். ஆனா நம்ம இங்க அபிஷியல் லாங்குவேஜ் மேண்டரினை தான் நம்ம கத்துக்க போறோம். அதே மாதிரி ஹாங்காங்லயும் வந்து கேண்டனீஸ் வந்து பேசுவாங்க. அதனால நம்ம கத்துக்கிற இந்த மேண்டரின் டயலெக்டுக்கும் கேண்டனீஸுக்குமே ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ கேண்டனீஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து யூடியூப்ல கூட நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்க்க முடியும். அதே மாதிரி மலேசியால வந்து மேஜரா பேசுறது வந்து மேண்டரின். அதுக்கு அடுத்தது வந்து கேண்டனீஸ் மிக்ஸு இல்ல வூ மிக்ஸு அந்த மாதிரி பேசுவாங்க. ஓகே, இப்ப சைனாவிலேயே வந்துட்டு நிறைய டயலெக்ட்ஸ் வந்து சைனீஸ் டயலெக்ட்ஸ் இருக்கு. அது அவங்க எந்த டயலெக்ட் வந்து பேசக்கூடியவங்களா இருந்தாலும் அவங்க பப்ளிக்ல மேஜரா வந்து அவங்க மேண்டரின் தான் பேசி ஆகும். இதுதான் வந்து அபிஷியல் ஒரு ரூல் மாதிரி. ஓகே, சரி. இப்போ சைனீஸ நம்ம ஏன் வந்து மற்ற லாங்குவேஜஸ் மாதிரி ஏன் அவ்வளோ சீக்கிரத்துல கத்துக்க முடியாது அப்படின்றதுக்கு நிறைய இது எக்ஸ்பிளனேஷன்ஸ் வந்து நீங்க வெப்சைட்ல பார்க்க முடியும். அதுக்கு உதாரணமா வந்து இப்போ நம்ம வந்து ஒரு CEFR அப்படின்ற ஒரு ஃப்ரேம் ஒர்க், ஓகே, சென்ட்ரல் யூரோப்பியன் ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதை. இதுல வந்து லெவல்ஸ் அப்படின்றது இது வந்து எதுக்கு அப்படின்னா, இப்போ யூரோப்பியன் லாங்குவேஜஸ் ஜெர்மன், பிரெஞ்சு, ஸ்பானிஷ், இங்கிலீஷ் இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து A1, A2, B1, B2, C1, C2 அப்படின்னு 6 லெவல்ஸ் இருக்கு. அந்த 6 லெவல்ஸ்ல அவங்க லிசனிங், ரீடிங், ஸ்பீக்கிங் அண்ட் ரைட்டிங் அப்படின்னு இந்த 4 ஸ்கில்ஸையும் நம்மளுக்கு அசஸ் பண்ணுவாங்க. அசஸ் பண்ணிட்டு அந்த உடைய எவாலுவேஷன் தான் நம்மளுக்கு அந்த இன்டர்நேஷனல் எக்ஸாம்ஸை எழுதும்போது அந்த பர்டிகுலர் லாங்குவேஜோடைய எக்ஸாம்ஸை எழுதும்போது நம்மளுக்கு அதை மார்க்ஸா வந்து இந்த 4 லெவல்ல அசஸ் பண்ணது தான் நம்மளுக்கு மார்க்ஸா கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் கத்துக்கிறதுக்குன்னு சராசரியான ஒரு டைம் ஃப்ரேம் இருக்கு. இப்போ வந்து ஜெர்மன், பிரெஞ்சு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 300 to 450 hours அப்படின்றதுல கத்துக்க முடியும். அதே மாதிரி இப்போ இது ஹிந்தி, தமிழ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சராசரியா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி நேரம் எடுக்கும். லைக் ஒரு
500 மணி நேரத்துல இருந்து ஒரு 600 மணி நேரம் அப்படின்ற மாதிரி போகும். இது எல்லாமே நான் ஒரு ஆவரேஜான ஒரு கால்குலேஷன் தான் சொல்றேன். பட் இது பர்சன்ஸ் டு பர்சன் வந்து மாறும். அதாவது ஒரு 30 மணி நேரம் முன்னாடி முடிக்கிறவங்களும் இருக்கலாம், இல்ல ஒரு 150 மணி நேரம் வந்து பின்னாடி ஜாஸ்தி எடுத்து முடிக்கிறவங்களும் இருக்கலாம். ஓகே, இப்போ இந்த மாதிரி இந்த CEFR லெவல்ல வந்து பார்க்கும்போது சைனீஸ் லாங்குவேஜுக்கு நமக்கு வந்து ஒரு தேவைப்படக்கூடிய டைம்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 2500 ஹவர்ஸ்க்கு பக்கத்துல கூட ஆகும். அதாவது இந்த 6 லெவலையும் முடிக்கிறதுக்கு. அப்போ இந்த 2500 ஹவர்ஸ் வந்து ஒருத்தவங்க படிச்சு அது ப்ரொஃபிஷியன்சி கெயின் பண்றாங்க அப்படின்னா அவங்க HSK 5 இல்லைன்னா 6 லெவல்ல இருக்கிறவங்களா இருப்பாங்க. அப்போ இதுலயும் வந்து லிசனிங் இருக்கும், ரீடிங் இருக்கும், ரைட்டிங் இருக்கும், ஸ்பீக்கிங் இருக்கும். இதுல ரைட்டிங்குக்கு பாத்தீங்கன்னா அதிக மணி நேரம் நமக்கு தேவைப்படுது. இப்ப நான் சொல்றது எல்லாமே ஒரு ஆவரேஜான ஒரு வேல்யூ தானே தவிர அது அதனுடைய ரெஸ்பெக்டிவ் வெப்சைட்ஸ்லயும் போயிட்டு நீங்க CEFR அப்படின்னு நீங்க வெப்சைட்ல போட்டீங்கன்னாலும் அதை பத்தின விஷயங்களை இன்னும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். சைனீஸ்க்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்ட்டு. இது என்னுடைய அனுபவத்துல நான் பார்த்த விஷயத்த நான் சொல்றேன் உங்ககிட்ட. அது வந்து CEFR-ஓட கொஞ்சம் மேலேயும் இருக்கலாம், இல்ல கொஞ்சம் கீழேயும் இருக்கலாம். ஓகே, சரி. இப்போ கம்மிங் டு த சைனீஸ் லாங்குவேஜ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து முதல்ல இந்த சைனீஸ் லாங்குவேஜ்ல, அதாவது மேண்டரின் லாங்குவேஜ்ல வந்து நம்மளுக்கு மெயினா வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய டோன்ஸ். அந்த டோன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ இந்த டோன்ஸ் வந்து 4 வகையான உச்சரிப்பை கொண்டது. இப்போ முதல் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ நான் வந்து உதாரணத்துக்கு ஆ எடுத்துக்கிறேன். இப்ப இந்த ஆ மேல இது இந்த மாதிரி போடுறதுக்கு பேரு, பிளாட் டோன் போடுறதுக்கு பேரு வந்து ஃபர்ஸ்ட் டோன் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இந்த ஃபர்ஸ்ட் டோன் வந்து எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்னா, அதாவது ஒரே மாதிரியான உச்சரிப்பை நீட்டமா சொல்லணும், நல்ல சத்தமா சொல்லணும். ஆ ஆ எப்படி ஆ அப்படின்னு சொல்லணும். ரெண்டாவது வந்து டோன் பாத்தீங்கன்னா இது வந்து மேல இப்படி ஏறும். அதாவது ஒரு இது நம்ம ஆரோ மார்க் போட்டோம்னா மேல இப்படி ஏறுற மாதிரியான ஒரு இது வந்து செகண்ட் டோன். அப்ப இந்த செகண்ட் டோனை நம்ம எப்படி உச்சரிக்கணும் அப்படின்னா ஆ ஆ எப்படி கீழே இருந்து மேலே ஏறுது ஆ. அப்ப மூணாவது டோனை நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா இது கீழே நடுமத்திலிருந்து இறங்குற மாதிரி இறங்கி மேலே ஏறும். இது வந்து ஆ, நல்லா பாருங்க, இது வந்து ஆ. நாலாவது டோன் வந்து பாத்தீங்கன்னா வேகமா கீழே இறங்குற மாதிரி இருக்கும். அது வந்து அ அ. அப்போ ஃபர்ஸ்ட் டோன் நம்ம எப்படி சொல்றோம், என் கூடவே சேர்ந்து நீங்களும் ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்க. ஆ ஆ. ரெண்டாவது டோன் கீழ இருந்து மேல எழும்புற ஒரு இது ஆ ஆ. மூணாவது டோன் வந்து கீழே இறங்குற மாதிரி இறங்கி மேல ஏறுது ஆ ஆ. இப்ப நாலாவது டோன் அ அ அப்படின்னு நம்ம நாலாவது டோன் முடியுது. அப்போ முதல்ல ஃபர்ஸ்ட் டோன் ஆ, செகண்ட் டோன் ஆ, தேர்ட் டோன் ஆ, ஃபோர்த் டோன் ஆ. ஓகே, இதை நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. நம்ம இதுக்கு அடுத்த வீடியோல நம்ம திரும்பியும் தொடரலாம்.